அண்மைச் செய்தி. நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு சகோதரர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏமனில் உள்ள கொலை வழக்கு தொடர்பாக கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு அந்நாடு தூக்கு தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையில் நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதற்கு அவரது சகோதரர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். அவருடைய சகோதரரின் மறுப்புக்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? நிமிஷ பிரியாவின் மரண தண்டனை பாத்தீங்கன்னா தற்பொழுது தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டு மதகுருவும் அதே மாதிரி கேரளா மதகுருவும் இருவரும் பேசினதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏமன் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில கிராண்ட் முக்தி அபுபக்கர் அலுவலகத்தை சார்ந்தவர்கள் நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ரத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பரவலா நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்ற நிலை எட்டிய போது பாத்தீங்கன்னா தலாலின் சகோதரர் ரங்கத் இந்த நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ரத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிமிஷ பிரியாவின் வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்ட சாமுவேல் ஜெயராம் மோனன் அவரும் என்ன செய்தாங்கன்னா இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு சார்ந்து இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. இது இந்த அதாவது நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மட்டுமே உறுதி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிமிஷ பிரியாவினுடைய அந்த மரண தண்டனையினுடைய ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு கேள்விக்குறியாவே எழுந்துகிட்டு இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.